பிரைஸ் தி லார்ட். நான் கழுகை பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் கழுகை பார்க்கும்போது கழுகு என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னுடைய கூட்டை கட்டும்போது ஒரு உயரமான இடத்தை சூஸ் பண்ணும். உயரமான இடத்தை சூஸ் பண்ணி சேஃப்டியான இடம் பார்த்து பத்திரமா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடி ஒரு பத்திரமான ஒரு இடத்துல தன் கூட்டை கட்டும். கூட்டை ரொம்ப சாஃப்டாக சின்ன சின்ன மென்மையான கொம்புகளை கொண்டு வேற ஒரு பறவையோட அந்த அதோட சிறகுகளை கொண்டு ரொம்ப சாஃப்டாக மென்மையான பகுதியை வச்சு அதை கூட்டை கட்டும். ரொம்ப சாஃப்டாக அது பெட்டு மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். அது என்ன, அதுக்கு தேவையான உணவுகளை என்ன பண்ணும் அப்படின்னா வாயிலே ஃபீட் பண்ணும். சரிங்களா? ஸோ அதுக்கு எந்த கவலையும் வேண்டாம். அந்த குஞ்சுகளுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்காது. அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் தன்னுடைய தாய் கழுகு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும். பட் ஆனால் இது எல்லாவற்றையும் செய்கிறது ஒரு சில டைம் வரைக்கும் மட்டும்தான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய குஞ்சுகளுக்கு கம்ஃபர்ட் ஜோனில் மட்டுமே வச்சுக்காது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தன்னுடைய கூட்டை அது கலைக்கும். கலைச்சிட்டு எதுக்காக கலைக்குது அப்படின்னா, தன்னை போல் உயரமாய் பறக்கணும், தன்னை போல் உயரமாய் அது எல்லா இடமும் உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும், தன்னுடைய ஆபத்தை உணர்ந்து தன்னுடைய எனிமீஸ் கிட்டேருந்து தன்னை காத்துக்கொள்ளவும், இந்த உலகத்தில் சுதந்திரமாய் பறக்கிறதுக்கும் சுயமாக யாருடைய என்ன சொல்கிறது டிபெண்டன்சி இல்லாமல் சுயமாய் பறக்கிறதுக்கும் அது குஞ்சுகளை உருவாகும். ஸோ அதே போல் ஆண்டவர் இன்று நம்முடைய கூட்டை கலைக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. நம்ம கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து கர்த்தர் நம்மளை உடைக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. எதுக்கும் பயப்படாதீங்க. அந்த கழுகு என்ன பண்ணுமா, தன்னுடைய குஞ்சுகளை உயரமாக கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே விட்டுருணும். அதுங்க கீழே பார்க்கும்போது தன் உயிரே போகிற மாதிரி இருக்கும். அதுங்களுக்கு பயந்து கீழே நம்ம செத்துட்டோண்டா முடிஞ்சிச்சுன்னு நினச்சி கீழே உயிர டைமில் அது அப்படியே குஞ்சுகளை கேரி பண்ணிட்டு திருப்பி மேலே கொண்டு போகும். திருப்பி மேலே கொண்டு போய் காப்பாற்றாது, திருப்பியும் கொண்டு போய் மேலே போட்டோம். ஸோ அது கற்றுக்கிற வரைக்கும் அதை தான் அது பண்ணணும். ஸோ அதே போல் நம்மளுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இல்லை, ஆண்டவர் அங்கே நிற்பார். சொல்லி மறுபடியும் நம்மளை கட்டி எழுப்புவார். கண்டிப்பாக நம்மளை மோல்டு பண்ணுற வரைக்கும் கர்த்தர் நம்மளை இக்கட்டான சுச்சுவேஷன்ஸில் கொண்டு போவார். கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். மென்மையான காரியம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கரம் கொடுப்பதாக பேச